அனைவருக்கும் வணக்கம். சூட்சுமம் நிறைந்த வேத ஜோதிடம். திருப்பூர் ஆர்.எஸ். பழனிதுரை. நான் யார்? நான் எதற்காக பிறந்தேன்? நான் எங்கிருந்து வந்தேன்? நான் எதற்காக வாழ்கிறேன்? நான் எப்படி வாழ்கிறேன்? நான் என்று வரை உயிரோடு இருப்பேன்? நான் இறந்து போனால் என்ன ஆவேன்? நான் மனிதனானால் எது எனக்கு சிறந்த வாழ்க்கை? மேற்கண்ட இக்கேள்விகளுக்கு விடைகளை அறிந்து புரிந்து அதன்படி அவர் சிறந்த வாழ்க்கையை பெறுவாரா? பின்னர் மரணமிலா பெரும் நிலையை அடைவாரா என்பதனை ஒரு ஜாதகத்தின் தலையான மூளை என்று சொல்லக்கூடிய லக்கினமே மற்றும் லக்னாதிபதியை வைத்தும் அறிய முடியும். இந்த லக்னாதிபதியை வைத்தே மேற்கண்ட அடிப்படைகளும் முடிவு செய்யப்படுகிறது. மேலும் அந்த லக்னத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள், அவற்றை பார்க்கும் கிரகங்கள், மேலும் லக்னத்தில் அமைந்துள்ள நட்சத்திரம் மற்றும் நட்சத்திராதிபதிகள் இவர்களின் துணை கொண்டு அது உறுதி செய்யப்படுகிறது. ஜாதகத்தில் லக்னம் என்பது சிறப்பாக அமைந்தால் மட்டுமே அவனுடைய தலையெழுத்து சிறப்பாக அமைந்து விதி நல்வழி காட்டி உள்ளதா என்று அறிய முடியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் கலவையே நம் உடலாகும். அடிப்படையில் பஞ்சபூதங்களின் கலவையினால் இவ்வுடல் உருவாகி இருந்தாலும் உடலை பற்றியும் உயிரை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் சிந்தனைகளும் தேடுதல்களும் காலங்காலமாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. தந்தையின் சுக்கிலமும் தாயின் சுரோதினமும் கலந்து கர்ப்பப்பையில் கரு உருவாகி வளர்கிறது. அந்த கரு உருவாக தாய் தந்தையர் காரணமாக இருந்தாலும் அக்கருவில் ஆத்மா உட்புகுந்து அந்த உடலுக்கும் உயிருக்கும் அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது. சூட்சும நிலையில் உள்ள அந்த ஆத்மாவிற்கு தாய் தந்தையர் யார் எனில் இறைவனாகிய பரபிரம்மம் தவிர வேறில்லை. மனித பிறப்பின் இரகசியம் இவ்வாறே அமைந்துள்ளது. ஒரு உயிரை உருவாக்கும் வகையில் இறை சக்தி நுட்பமாக செயல்படுவதன் மூலம் மனித வாழ்க்கையை பொறுத்தவரை இது சூட்சுமங்கள் நிறைந்த ஒரு நிகழ்வாகவே கருதப்படுகிறது. ஆன்மாவும் உடலும், இதையே நாம் லக்னம் ராசி என்கிறோம். லக்னம் சிவம், ராசி சக்தி. லக்னம் சூரியன், ராசி சந்திரன். லக்னம் பரமாத்மா, ராசி ஜீவாத்மா. லக்னம் ஜீவன், ராசி உடல். லக்னம் தந்தை, ராசி தாய். லக்னம் சுக்கிலம், ராசி சுரோனிதம். லக்னம் நெருப்பு, ராசி நீர். லக்னம் பிராணன், ராசி மனம். லக்னம் உஷ்ணம், ராசி குளிர்ச்சி. லக்னம் பகல், ராசி இரவு. லக்னம் ஆண், ராசி பெண். லக்னம் அறிவு, ராசி அன்பு. ஆன்மாவும் உடலும் இணைவிற்கு சூரியன் சந்திரன் என்கிற இரண்டு ஒளிக்கிரகங்களே முதன்மையாகின்றன. ஒரு மனிதனின் உடலில் ஆன்மாவானது கபாலத்தில் உச்சியில் புகுந்து அவனது முதுகு எலும்பில் சுழன்று பிணைந்து 6 ஆதாரங்கள் நிலைகளில் உள்ளது. இந்த ஆன்மாவின் பிறப்பாகப்பட்டது சூரியனாலேயே அமைகிறது. சூரிய பகவான் தன் ஒளி வெப்பத்தின் மூலமாக மேகங்களை உருவாக்கி தண்ணீரை பூமியின் மீது மழையாக பொழிய வைக்கிறார். அந்த மழைத்துளியில் ஆன்ம ஒளி சக்தியான சுக்கிலம் கலந்துள்ளது. பூமி சுக்கிலம் கலந்த மழையை பெற்று
உள்வாங்குகிறது. அதில் உள்ள ஆன்ம ஒளி சக்தியாலேயே மண்ணிற்குள் விதைகள், வித்துக்கள் அந்த மண்ணின் தன்மைக்கேற்ப பலவாறாக உருவாகிறது. அந்த விதைக்குள் இருக்கும் ஆன்மாவானது விதையை பிளந்து பின் பூமியை பிளந்து அதற்கேற்றவாறான பரிணாம வளர்ச்சியில் புல், பூண்டு, படரும் தாவரங்கள், கொடி வகைகள், கிளைகளால் பூமியை ஊன்றிய மரங்கள் இவைகளாக வளர்ந்து நவதானியங்கள், மருத்துவ மூலிகைகள், காய்கறிகள், பழங்கள் இவைகளை நமக்கு அளிக்கின்றன. இவைகளில் இருந்தே முதலாக ஒரு அறிவுள்ள புழு தோன்றுகிறது. காய்ந்து கிடக்கின்ற பூமியில் நன்றாக மழை பொழிந்தவுடன் 2 நாட்களில் பச்சை பசேலென்று புல்கள் பிறந்தவுடன் அந்த புழுக்கத்திலிருந்தும் வியர்வையில் கிருமிகள், புழு பூச்சிகள், வண்டுகள், லிட்டில் பூச்சிகள், காட்டு ஈக்கள், கொசுக்கள், மூட்டை பூச்சிகள், பேன்கள் தோன்றுகின்றன. முதலில் ஆன்மா ஒரு உருவத்தை எடுப்பதன் முக்கிய அமைப்பானது சந்திர பகவானின் ஒளியின் அம்சத்தால்தான். சந்திர பகவானின் ஒளியை பெறுவதால்தான் இந்த பூமியில் செடி, கொடி, தாவரங்கள் வளர்கின்றன. 24 மணி நேரத்தில் பூமியை சந்திரன் ஒரு வலம் செய்து விரைவான தனது சுழற்சியினால் சந்திரன் தனது ஒளியினை இந்த பூமிக்கு பாய்ச்சுவதன் மூலமாக அந்த ஒளியில் பூமியில் உள்ள அந்த ஆன்மாவான உயிர்க்கு உடல், மனம், உணர்வு இவைகளையும் அதற்கு போஷாக்கு சக்திகளையும் அளிக்கிறார். சந்திரனின் ஒளி இல்லையேல் புல், பூண்டு, மரம், செடி, கொடி பிறக்காது. இவைகளில் இருந்துதான் ஆன்மா உயிர்கள் பல உடல்கள் எடுத்து பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் என்கின்ற நிலையை அடைகிறது. ஆகவேதான் சந்திரன் தாய் கிரகம் ஆகிறார். ஜீவ சிருஷ்டியில் மனிதர்களுக்கு இருப்பதைப் போன்றே விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அறிவு உண்டு. அவைகள் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பெற்ற மனிதன் வரை உடல் பரிணாம வளர்ச்சிக்கேற்ப அறிவு விரிந்து செல்கிறது. அவைகளுக்கும் மனமும் உணர்வுகளும் உண்டு. இதனால் சுகமும் துக்கமும் அவைகளும் அனுபவிக்கின்றன. முட்டையிலிருந்து தோன்றுவன பறவைகள், சர்ப்பங்கள், மீன்கள், ஆமைகள் மற்றும் கர்ப்பத்தினின்று தோன்றுவன பசுக்கள், மான்கள், மிருகங்கள், ராட்சதர்கள், பிசாசர்கள், மனிதர்கள் முதலானோர் ஆவர். ஒரு ஜீவாத்மாவின் தோற்றம் 4 வகைகளில் உருவாகிறது. உற்பிஷம், சுவேதசம், அண்டசம், சராயுசம். உற்பிஷம் என்பது விதை, வித்து, வேர்க்கிழங்குகளிலிருந்து உருவாவது. சுவேதசம் என்பது வியர்வையிலிருந்து உருவாவது. அண்டசம் என்பது முட்டையிலிருந்து உருவாவது. சராயுசம் என்பது கருப்பையிலிருந்து உருவாவது. இப்படியாக ஒரு ஜீவாத்மா 4 வகை தோற்றங்களில் 7 வகை பிறப்புகளில் தோன்றுகின்றன. அதாவது தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்கு, மனிதன், தேவன். ஆக இவைகளில் ஒரு ஜீவாத்மா 4 வகை தோற்றங்களாகவும் 7 வகை பிறப்புகளிலும் தோன்றுகின்றன. ஒரு ஜீவாத்மா பூத பேதத்தால் உருவாக்கப்படுகிறது. பூதம் என்பது பூமியில் உண்டாக்கப்பட்ட பொருட்கள். பேதம் என்பது அவற்றின் வேறுபாடுகள். அதுவே ஜீவகற்பம் எனப்படுகிறது. இந்த ஜீவகற்பத்தில் ஜீவர்களின் நல்வினை, தீவினை எனும் 2 வினைகளின் பயனாய் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பையும் 84,100,000 யோனி பேதங்களையும் உடையவைகளாய் பிறந்து வினைகளுக்கு ஏற்ப பிறவியெனும் காலச்சக்கரத்தில் இந்த ஆன்மா சுழல்கிறது. பூதபேதம், ஜீவகற்பம் என்பதன் அடிப்படையானது பஞ்சபூதங்கள் ஆகும். அவைகள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஐம்புலன்கள் என்பது கண்,
காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம். ஐம்பொறிகள் என்பது காட்சி, ஓசை, வாசம், சுவை, உணர்வு. கர்மேந்திரியங்கள் கை, கால், வாய், முன்குறி, பின்குறி. மகத்தத்துவம் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மேலும் இதுபோல் பல தத்துவங்கள் இணைந்து மொத்தம் 96 தத்துவங்கள் கொண்டு ஒரு மனித உடல் ஆள்கின்றன. இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த பூலோகத்தில் காணப்படுகின்ற உயிரினங்களுக்கெல்லாம் 2 அம்சங்கள் உண்டு. ஒன்று ஜீவன், ஆன்மா. 2 ஜீவனை தாங்கும் சரீரம், உடல். உயிரினங்கள் செய்யும் எல்லா செயல்களும் ஜீவனாலேயே ஆளுமைப்படுத்தப்படுகின்றன. அந்த ஆளுமைக்கு சரீரம் சாதகமாக அமைகின்றது. உலகில் தோன்றிய உயிரினங்களில் மானுட வர்க்கமே உயர்ந்தது என்கிறது வேதம். மானுட வர்க்கத்தினருக்கு அவரவர்களின் இருவினைகளான நல்வினை, தீவினை அமைப்பிற்கு ஏற்றாற்போல் ஜாதகருடைய அனைத்து அம்சங்களும், முக்கியமாக வயதும் கண்டங்களும் அந்த கர்ப்பம் உற்பத்தியாகின்ற சமயத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. வேறு எந்த காலத்திலும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதாவது இந்த வகையில் சரியான பலனை அறிவதற்கு ஆதான லக்னம், அதாவது ஆண் பெண் இணைந்த கரு உற்பத்தியாகும் நேரம், அதன்படி கணித்து பலன் அறிய வேண்டும். அதுவே ஆதான லக்னம் ஆகும். ஒரு குழந்தை கர்ப்பத்திலேயே மரணம் அடைவதும் அந்த நேரம் பலன் குறித்தே காணப்படுகிறது. ஆதான லக்னம் நமக்கு சரியாக புலப்படாத காரணத்தால் ஜாதகர் பூமியில் பிறந்து முதல் உயிர்காற்றை சுவாசிக்கும் அந்த நேரத்தையே ஜாதக லக்னமாக கணித்து பலன் அறியப்படுகிறது. எனவே உயிர் உடலுக்கு காரணகர்த்தாவாக சூரிய சந்திரர்கள் ஒளிக்கிரகங்களான இந்த இருவருமே ஆவார்கள். ஒளிக்கிரகங்கள் சூரியன், சந்திரர்கள். ஆனால் பஞ்சபூத கிரகங்கள், தாரா கிரகங்களாக சனி, புதன், செவ்வாய், சுக்கிரன், குரு இவர்கள் பஞ்சபூத கிரகங்கள் ஆகிறார்கள். சனி பகவான் காது, ஆகாயம், ஓசை, ஒளியை குறிப்பார். புதன் பகவான் மூக்கு, காற்று, ஸ்பரிச உணர்ச்சிகளை குறிப்பார். செவ்வாய் பகவான் கண், நெருப்பு, ஒளி மற்றும் ஜீரண சக்தியை குறிப்பார். சுக்கிர பகவான் நாக்கு, தண்ணீர், சுவைகளை குறிப்பார். குரு பகவான் உடம்பு, மண், வாசம் இவைகளை குறிப்பார். பஞ்சபூத கிரகங்களின் கூட்டு தத்துவ அடிப்படையில் நமது உடல் இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவ்வாறெனில், முதன்மையாக ஆகாயம், இதற்கு ஓசை என்ற தன்மை உள்ளது. அடுத்ததாக வாயு, இதற்கு ஆகாயத்தின் தன்மையான ஓசை மற்றும் ஸ்பரிசம், தொடு உணர்ச்சி இணைகிறது. அடுத்து தேஜஸ் என்கிற நெருப்பு ஒளியாக இணைந்து ஒளி, ஓசை, ஸ்பரிசத்தோடு உணர்ச்சி 3 தன்மைகளும் இணைகின்றன. அடுத்து ஜலம் என்கிற தண்ணீர் சுவையாக இணைந்து 4 ஆகிறது. அடுத்து பிருத்திவி என்கிற மண் வாசனை என்ற தன்மையோடு சேர்த்து மொத்தம் 5 தன்மைகள் ஆனது. மேற்கண்ட தன்மைகளுக்கு அதிபர்கள் பஞ்சபூத கிரகங்கள் 5 ஆவர். உடல், மனம், உணர்வு இவைகளை அனைத்திற்கும் மேலான மகத்தத்துவத்திலிருந்து உருவான சத்வம், ரஜோ, தமோ எனும் முக்குணங்கள் நான், எனது என்ற அகங்காரத்தை நமக்கு ஏற்படுத்தி நம்மை ஆள வைத்து அதற்கு அடிமையாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த அகங்காரம் 6 தன்மைகளில் நம்மை அடிமைப்படுத்தி ஆள்கிறது. அவைகள் காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம், மோகம். இவைகள் மிக வலிமையானது. சாதாரண அறிவினால் கட்டுப்படுத்த முடியாதது. கடவுளே ஆனாலும்
பூமியில் அவதாரம் செய்துவிட்டால் அவரும் இந்த மாயைக்குள் இருந்தே தன் அவதார கடமையை செய்வார். முக்குணங்களின் தலைமையில் நான் எனது என்ற அகங்காரம் கொண்ட இந்த மாயையை ஆளும் பொறுப்பான அதிபதிகள் நவக்கிரகங்களே ஆவார்கள். நவக்கிரகங்கள் நம்மை பற்றி படரும் ஒளியின் சக்திகள் மூலமாகவே சத்வம், ரஜோ, தமோ என்ற 3 முக்குணங்களும் நம்மை பற்றி தொடர்பு கொண்டு நம்மை ஆள்கின்றன. இந்த ஒளிகளின் ஊடுருவல் சக்திகளில்தான் நம்முடைய புத்தி, அறிவு, எண்ணம், மனம், சித்தம், சங்கல்பம் ஆகியவைகள் உருவாகிறது. அவைகளிலிருந்து நமக்கு உயர்வான, மத்தியமமான, கீழ்த்தரமான குணநிலைகள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உணர்வுகளாக உருவாகிறது. நவக்கிரகங்களில் சத்வ, ரஜோ, தமோ என்ற வகைகளில் 3 குணங்களை அளிக்கும் வகையில் தனித்தனியாக கிரகங்கள் பிரிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மேற்கண்ட பிரிவுகளில் நம்முடைய லக்னாதிபதி கிரகம் எந்த பிரிவில் அமைந்துள்ளாரோ அந்த கிரகத்தின் குணநிலையே ஜாதகருக்கு மேம்பட்டிருக்கும். எண்ணம், குணம், செயல், சொல் அனைத்தும் அந்த கிரகத்தின் காரகத்தன்மையிலேயே அமைந்திருக்கும். நமது வாழ்வில் கிரகங்களின் வலிமை 2 விதங்களாக செயல்படுத்துகின்றது. ஒன்று, நமது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை உருவாக்குதலும் அமைத்தலும் ஆகும். 2, நமது வாழ்க்கையில் நம்மை வழிநடத்தி மோட்சம், விழிப்பு நிலைக்கும் சேர்த்தலாகும். ஆன்மா என்னும் புனித நிலை பற்றிய மிக பெரும்பாலான விஞ்ஞானம் பற்றிய அறிவை வேத ஜோதிஷ சாஸ்திரம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. இதில் உள்ள 9 கிரகங்களும் இருட்டிலிருந்து ஒளியை நோக்கி, வாழ்வை நோக்கி, தன்னை பற்றிய அறிவை நோக்கி நாம் போகும் பாதையை பிரதிபலிக்கும் முறையிலேயே காணப்படுகின்றன. வேதகால ரிஷிகள் கூறுவது, ஒரு கிரகத்தின் ஒளி மற்றும் ஒளி சப்த அதிர்வு அவைகளுக்கு உண்டு. அதனுடைய ஏற்றத்தாழ்வின் படியே ஜாதகருடைய வாழ்நிலை பாவகம் அமையும் என்று கூறுகிறார்கள். இந்திய ஜோதிட விதியானது தனி மனித குணம் மற்றும் ஜாதகத்திற்குள்ள தொடர்பை தெளிவாக கூறுகிறது. சூரியன், சந்திரன் 2 ஒளிக்கிரகங்கள், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பஞ்சபூத கிரகங்கள், ராகு, கேது சந்திரனின் பாதையில் 2 வெட்டுப்புள்ளிகள், கரும் இருள் நிழலான கரும்பாம்பு, செம்பாம்பு என்கிற 2 சாயா கிரகங்களையும் இவற்றின் அசைவுகளையும் பரிசீலனை செய்கின்றன இந்திய ஜோதிடம். ராசிகளும் காலபுருஷ தத்துவ அமைப்புகளில் பலவாறாக பிரிக்கப்பட்டுள்ளது. மண் ராசிகளாக ரிஷபம், கன்னி, மகரம் அமைகிறது. நீர் ராசிகளாக கடகம், விருச்சிகம், மீனம் அமைகிறது. நெருப்பு ராசிகளாக மேஷம், சிம்மம், தனுசு அமைகிறது. காற்று ராசிகளாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. ஆக மண், நீர், நெருப்பு, காற்று இவைகளுக்கு ராசிகளை பிரித்தளித்துள்ளார்கள். ஆகாயம் என்பது பிரபஞ்சம், சுத்த வெளியாகும். அதேபோல் நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூதங்களை பிரித்து அளித்துள்ளார்கள். மண் நட்சத்திரமானது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷம். நீர் நட்சத்திரமானது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் ஆகும். நெருப்பு நட்சத்திரங்களானது உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம் ஆகும். காற்று நட்சத்திரங்களானது கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் ஆகும். ஆகாயம் குறித்த நட்சத்திரங்களானது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகும். ஒரு ஜாதகரான ஜீவாத்மாவானது விதி, மதி, கதி என்ற வகையில் விதி லக்னம் சூரியன் உயிரில் நிர்ணயிக்கப்படுகிறான். மதி ராசி சந்திரன் உடலால் அனுபவிக்கப்படுகிறான். கதி லக்னாதிபதியால் அனுமானிக்கப்படுகிறான். மரபணுக்களால் உருவாக்கப்படுகிறான்.
சமுதாயத்தால் வளர்க்கப்படுகிறான், கிரகங்களால் ஆளப்படுகிறான், எண்ணங்களால் பிரதிபலிக்கிறான், சொற்களால் வெளிப்படுத்துகிறான், கர்மத்தால் செயல்படுத்துகிறான், விளைவுகளால் அனுபவிக்கப்படுகிறான். மேற்கண்ட வகைகளிலே பல பல உடல்கள் எடுத்து பிறவியெனும் காலச்சக்கரத்தில் மாறி மாறி பயணம் செய்து வரும் இந்த ஜீவாத்மாவை அறிந்து கொள்வதே ஆயகலை 64 7வது கலையான ஜோதிஷம் ஆகும். முதலில் நம்மை பற்றிய அறிவு, பிறகு பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு, இரண்டையும் அறியாமல் ஜோதிஷ அறிவை பரிபூரணமாக உணர முடியாது என்பதே சாஸ்திர விதியாகும்.